கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், ஓப்பனிங் செரமனி போச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அக்ஷய்குமார், சோனு நிகம், டைகர் ஷெராஃப் அண்ட் நம்மளோட ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே வந்து கலக்கிட்டாங்க. எஸ், ஒரு விதமாக நல்லா போச்சுன்னே சொல்லலாம். அண்டு நிறையா ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போச்சு. அண்டு இதுக்கு முக்கியமான காரணம் டைகர் ஷெராஃப் அண்ட் அக்ஷய்குமாரோட ஒரு நல்ல டான்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து நிறையா பாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சோனு நிகமுமே நல்லா கலக்கிட்டார். நிறையா பாட்டு பாடினார். ப்ளஸ் ஏஆர் ரஹ்மானுமே பாடினாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயா கோஷல் அஸ் வெல் அஸ் வந்து ஸ்வேதா மோகன் எல்லாமே பாட்டு பாடினாங்க. ஸோ ஓப்பனிங் செரமனி இதுதான். முடிஞ்சதுக்கப்புறமா டாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஃப் டு பிளஸஸும் ரித்துராஜ் கைக்வாடும் வந்திருந்தாங்க. ஸோ டாஸை வந்து ஃபேஃப் டு பிளஸ் தான் ஜெயிச்சிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபுல்லாகவே ஒரு டாமினேஷன் இருந்துச்சு ஃப்ரம் ஆர்சிபி. ஸோ எப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாண்டுருந்தாங்க ஃபார் ஆர்சிபி. ஃபேஃப் டு பிளஸஸ் வழக்கம் போல் நல்லாவே கலக்கியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 5 விக்கெட் வந்து உடனே போயிடுச்சு. ஃபேஃப் டு பிளஸஸ் அவுட்டான ஒரு 2 ஓவருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மொத்த விக்கெட்டுமே போயிருந்துச்சு. அண்ட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அனுத் ராஜத் அவரும் ப்ளஸ் நம்மளோட டிகேவும், அதாவது நம்ம தமிழ்நாட்டு வீரர், சென்னை பிச்சு அவரோட ஹோம் டவுன் தான். ஸோ அதில் வழக்கம் போல் அவர் விளையாட்டை காட்டிட்டார். ஸோ 2 பேருமே சேர்ந்து 95 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் கைஸ் அப்டேட் ஃபார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பனிங்காக இறங்கின ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து 35 ரன் அடிச்சிருந்தார் 23 பாலில். அதே மாதிரி கோலி வந்து பார்த்திங்கன்னா 22 ரன் அடிச்சிருந்தார் 18 பாலில். கேமரான் கிரீனும் 18 ரன் அடித்து கொடுத்துருந்தாரு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 பாலில் வந்து நம்ம அனுஜ் ராவத் வந்து 48 ரன் அடிச்சிருந்தார். லாஸ்ட் பாலில் ரன் அவுட் ஆகும்போது அவுட் ஆகிட்டார். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் 38 ரன் அடிச்சிருந்தார் 26 பாலில். ஸோ இதுதான் மேஜர் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபக் சாகர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஒரு நல்ல விக்கெட்னே சொல்லலாம். திக் அவுட் சைடு எட்ஜ் ஆகி மேக்ஸ்வெல்லையே ஃபஸ்ட்டு பால்லையே அவுட் ஆக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஸ்ஸு தான். ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூரியிலேருந்து வெளிலே வந்திருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா போடுவாராம் அப்படின்னு பார்க்கும்போது டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ். ஸோ யார் போட்டாலும் அடிக்கிறாங்க, எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ கரெக்டாக ரித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்தபிசூரை எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ ஃபிஸ்ஸை போடும்போது ஃபஸ்ட்டு பால் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ட் 2 பேட்ஸ்மேனை இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேனாக எடுத்து அவுட் ஆக்கி கொடுத்துருந்தாரு. ஸோ இது ஃபிஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஓவர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 3வது விக்கெட் எடுத்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபக் சாகர் தான். அண்ட் அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி டெவலப் ஆரம்பிச்சிச்சு கேமரான் கிரீனுக்கும் விராட் கோலிக்கும். ஸோ அதுக்கப்புறமா திரும்பியும் அதை உடச்சி கொடுத்தாங்க முஸ்தபிசூர் ரஹ்மான். ஸோ அவரோட ஒரு நல்ல டெபியூ ஃபார் சிஎஸ்கேவாகவே இருந்துச்சு இன் ஐபிஎல் 2024. ஸோ அண்ட் இதுக்கப்புறமா இன்னிங்ஸ் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 173 ரன்ஸ் ஃபார் 6 விக்கெட்ஸ் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஸோ 174 ரன்ஸ் அடித்தாங்கன்னா சிஎஸ்கே வின் ஆகிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டுமே சிஎஸ்கேக்கு போயிருக்கு, ரித்துராஜ் கைக்வாடோட விக்கெட்டு. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரச்சிந்திர ரவீந்திரா நல்லாவே அடிச்சிட்ருக்காரு அலாங் வித் ரஹானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தார் ரித்துராஜ் கைக்வாட். பட் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பட் அஜிங்க ரஹானே இருக்காங்க, பார்க்கலாம் எப்படி அவரோட பார்ட்னர்ஷிப்பில் ரச்சிந்திர ரவீந்திரா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஸ்கோரில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ ரச்சிந்திர ரவீந்திரா அவுட் ஆகிட்டார். ஸோ 15 பாலில் 37 ரன். ஸோ 3 4 3 6 அடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அஜிங்க ரஹானாவும் 19 பாலில் 27 ரன்ஸ். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2 6 அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே டூஸாக ஓடி தான் நிறைய ரன்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரல் மிச்சலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஸ்கோரில் தான் அடித்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ டேரல் மிச்சல் வந்து பார்த்திங்கன்னா 18 பாலில் 22 ரன். அண்ட் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 பாலில் வந்து 10 ரன் தேவைப்படுது 12 பாலில். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கோர் 25 பால்ஸில் சிவம் டுபே வந்து 28 ரன்ஸ், 17 பாலில் ரவீந்திர ஜடேஜா வந்து 25 ரன்ஸ். ஸோ 4 4 அடிச்சிருக்காரு சிவம் டுபே. அண்ட் அதே மாதிரி ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா.
அண்ட் இப்போ வந்து எக்ஸாக்ட் ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இன்னும் வந்து 8 ரன் தான் தேவைப்படுது ஃப்ரம் 11 பால்ஸ். ஸோ ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன் சிஎஸ்கே. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சிஎஸ்கே ஆன் ஃபஸ்ட்டு ஐபிஎல் வின் ஆஃப் 2024. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் ஐபிஎல் அண்ட் இன் 20 ஓவர் ஃபார்மேட். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் 6 விக்கெட் கையில் இருக்குது. ஸோ சமீர் ரிஷ்வி இருக்கார், ப்ளஸ் தோனி இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே விளையாடக்கூடிய தீபக் சாகருமே இந்த பக்கம் இருக்கார். ஸோ 3 பேட்ஸ்மேன் அடுத்தடுத்து இருக்காங்க. ஸோ 10 ரன் தான் தேவைப்படுது, 10 ரன்குள்ளே தான் தேவைப்படுறதுனால ஈஸியாக வின் பண்ணிவிடுவோம். ஸோ எஸ் கைஸ், ஸோ இன்னும் 2 ரன் தான் தேவைப்படுது. ஒரு பிக் 6 அடிச்சிருக்காரு சிவம் துபே. இதுதான் கைஸ் ஹைலைட்ஸ். ஸோ 2 runs only needed for சிஎஸ்கே டு வின் த ஃபஸ்ட்டு மேட்ச். அண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கோர் சொல்கிறேன், அப்டேட் சொல்கிறேன். ஸோ கைஸ் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சிவம் துபே 6-4 சொல்லிட்டு அடித்து முடிச்சு கொடுத்துட்டாரு. ஸோ 27 balls 34 runs சிவம் துபே. அதே மாதிரி 17 ball 25 run ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 172 for 4 இது இருக்குது, 4 wickets இருக்குது. ஸோ 18.4 ஓவரில் முடிச்சிருக்காங்க. அண்டு ஒரு நல்ல வின்னே சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. ஸோ கடைசியில் வந்து சூப்பர் ஸ்கோர் அடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 176 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட அப்டேட். ஸோ எக்ஸாக்ட் ஹைலைட்ஸ் வந்து இதுதான். ஸோ ஸ்கோர் கார்டும்